சில காவல்துறையினர்கள் அப்படி இல்லை. அதுதான் பிரச்சனைங்க. இன்னைக்கு ஒரு சில சமூகத்தை நீங்க மேம்போக்கத்தான் பாக்குறீங்க. அதுதான் இந்த பிரச்சனைகள். அதே மாதிரி மற்ற சமூகத்தை நீங்க ஃப்ரீயா விடுங்க, அவன் அடிக்கிறத பாத்துரும். ரெண்டு பேர்த்தையும் ஃப்ரீயா விட்டு பாருங்க, சண்டை போட்டு பாத்துரும். கலகம் பிறக்காது நியாயம் பிறக்கும். அப்போ அவன் எப்படி முகமுடி போட்டு வெட்டுறான்னு பார்ப்போம். நீங்க ஆனால் நான் சொல்றது நீங்க நல்லா மனசுல வச்சுக்கங்க. இந்த கலவரம் நடந்த ஊரு, சண்டை நடந்த ஊரு, எந்த ஊர்லயாட்டும் மறுபடியும் சண்டை வருதா? வராது. இந்த வீரன் சூரன்லாம் அடி வாங்காத வரைக்கும் தான். அடி வாங்கிட்டா தன்னால ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிருவான். எல்லோருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் மக்கள் விரும்பிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றம் நடந்திருக்கிறது. அது மிகப்பெரிய எல்லாத்துக்கும் ஒரு மகிழ்ச்சி தரும் என்று நான் நம்புகிறேன். எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி தருகிறது. ஆனாலும் ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்று சொல்வது போல் இன்னைக்கு நம்மளை சுற்றி அப்படிதான் ஒரு சில பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு ரொம்ப வேதனையா இருக்கிறது. மானாமதுரை ஊரை சேர்ந்த ஆகாஷ் டெலிசன் என்ற தம்பி காவல்துறையால் அடித்து படுகொலை செய்யப்பட்டு இன்னையோடு 84 நாட்கள் ஆகிறது. இன்றும் முதல்வர் அந்த படுகொலைக்கு எதுவுமே பேசவில்லை, ஒரு கண்டனமும் தெரிவிக்கவில்லை. அது மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்கிறது. நேற்று பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகில் நெட்டூர் என்ற ஒரு கிராமத்தில் கல்யாண வீட்டில் பேனர் வச்சா அது அவங்களோட விருப்பம். நான் இப்படி நிற்பேன், அப்படி நிற்பேன், எப்படின்னா நின்றுட்டு போறேன். என் படத்தை நான் எப்படின்னா வச்சுட்டு போறேன். அதுக்கு வாய் தகராறு இருந்துச்சு. இன்னைக்கு முந்தானத்து போடு வைக்கும் போது ஒருத்தன் குடிச்சிட்டு சண்டை போட்டிருக்கான். நீ போடு என்ன எப்படி வைக்கிற அப்படி வைக்கிறன்ட்டு. அதுக்கு நேத்து அவங்க கல்யாண வீட்டில் நல்ல திருமணமா மகிழ்ச்சியா திருமணம் பண்ணி சந்தோஷமா இருந்திருக்காங்க. முகமுடி அணிஞ்சு 9 பேர் சென்ற கும்பல் முகமுடி அணிஞ்சு 6 பேர்த்த ஆடு மாடை வெட்ட மாதிரி வெட்டி இப்படி ஒரு மோசமான செயலில் ஈடுபட்டிருக்காங்க. இது எந்த வகையில நியாயம்? என்னோட உரிமையில தலையிட உனக்கு என்ன உரிமை இருக்கு? அப்ப இதை எப்படி எடுத்துக்கிட? காலங்காலமா இந்த மக்கள் இப்படிதான் இருக்கணும், எங்களுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எல்லோரும் சமம், அதுதானே உண்மை. ஜாதி, மதம், இனம், மொழி எல்லாமே அப்படித்தானே? மனிதனால தான் எல்லாம் உருவாக்கப்படுகிறது. அப்புறம் எப்படி மேல் ஜாதி கீழ் ஜாதி இதெல்லாம் அப்படி வந்துச்சு? அது மனிதனால தான் உருவாக்கப்பட்டது. ஒருவனுக்கு பணிவிடை செய்ய ஒருவர் தேவை. அது அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் அன்னைக்கு உருவாக்கி விட்டார்கள். இன்னைக்கும் அது தொடரணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதுதான் வேதனையா இருக்கு. அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுல. அடிச்சா திருப்பி அடிதான், அது மாற்று கருத்தே கிடையாது. அதுதான் சரியா வரும். என்ன அதிகாரம் பண்ணதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? நீனும் மனுஷன்தான், நானும் மனுஷன்தான். நீ நல்லா படிக்கிற, உழைக்கிற, வேலை பார்க்கிற, சம்பாத்தியம் பண்ற, வாழ்ற. அதே மாதிரி நானும் அப்படிதான். இதுல என்ன அதிகாரம் பண்றதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் தெரியாத காலத்துல இருந்துச்சு. அதை நான் எல்லாரும் ஏத்துக்கிட்டு போனாங்க. இன்னைக்கு எல்லோரும் சமம். அதுதான் என்னுடைய கருத்து, எல்லோருடைய கருத்துமே.
அந்த அந்த கட்டமைப்பை உற்றக்கூடாது என்றது அந்த தாக்குதல்கள். எங்கெல்லாம் இந்த மக்கள், உழைக்கும் மக்கள், உழைச்சி சாப்பிடுற மக்கள் தங்களுக்கு மேல வந்துடக்கூடாதுங்கிற ஆதங்கத்தில் நீங்க அடிக்கிறீங்க. ரொம்ப நாள் இதெல்லாம் ஓடாது, அதை முதல்ல புரிஞ்சுக்காங்க. அவங்க திருப்பி அடிக்க ஆரம்பிச்சுட்டா நீங்க எல்லாம் தாங்க மாட்டீங்க. காவல்துறையை நான் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். புது அரசு எல்லா மக்களுக்கும் நல்லது செய்து நம்புறோம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் எல்லா மக்களையும் அரவணைச்சு போவார் என்று நம்புறோம். காவல்துறையும் எல்லா மக்களுக்கும் காவல்துறை உங்கள் நண்பன் என்று சொல்வது போல் எல்லா மக்களுக்கும் ஒரு சமமான ஒரு நல்ல காவல்துறை நடத்தக்கூடாதுன்னு நம்புறோம். ஆனா சில காவல்துறையினர்கள் அப்படி இல்லை, அதுதான் பிரச்சனைங்க. இன்னைக்கு ஒரு சில சமூகத்தை நீங்க மேம்போக்கத்தான் பாக்குறீங்க, அதுதான் இந்த பிரச்சனைகள். அதே மாதிரி மற்ற சமூகத்தை நீங்க ஃப்ரீயா விடுங்க, அவன் அடிக்கிறத பாத்துரும். அவன் அடிக்கிறத பாத்துரும், எப்படி அடிக்கான்னு பார்ப்போம். அப்போ இந்த சண்டை வந்தா சொல்லுவாங்களா, அதாவது 2 பேரும் நபர் சண்டை வந்துச்சுன்னா இந்த பிடிக்கிறவங்க போறாங்க பாருங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒரு மாதிரி கோவக்காரனை போய் பிடிக்க மாட்டாங்க. அப்படி பிடிச்சா அவன் அடிச்சிருவான்ல, அவன் அடிப்பான்ல. அதனால கோவம் வராம இந்த அடிபட்டு இருப்பான், அவனை போய் தான் ஓடி ஓடி பிடிப்பாங்க. உடுப்பா வேண்டாம் வேண்டான்ட்டு. காவல்துறை அதான் செய்யுது, அடிக்கிற மக்களே அடக்குது. சாரி, அடி வாங்குற மக்களே. அடிக்கிற மக்களை உங்களை எப்பவும் போலதான் மேம்போக்கான நடவடிக்கை தான். அதெல்லாம் அந்த காலம். நீங்களும் விட்டு பாருங்க, இந்த காலத்துல 2 பேரையும் சமமா விட்டு பாருங்க. அதாவது எங்களை கட்டுப்படுத்துற அளவுக்கு அவங்கள கட்டுப்படுத்துங்க. இல்லைன்னா 2 பேரையும் ஃப்ரீயா விடுங்க, வழக்கு போடுங்க, நீதிமன்றத்தில் நாங்கள் பார்த்துக்கிட்டோம். எங்களை நீங்க எவ்வளவு கட்டுப்படுத்துறீங்க. சில தம்பிகளை சொந்த ஊர்ல கூட இருக்க விட மாட்டீங்களே. 2 பேரையும் ஃப்ரீயா விட்டு பாருங்க, சண்டை போட்டு பார்த்துருவோம். கலகம் பிறந்தாது நியாயம் பிறக்கும். அப்போ அவன் எப்படி முகமுடி போட்டு வெட்டுறான்னு பார்ப்போம். நீங்க நான் சொல்றது நீங்க நல்லா மனசுல வச்சுக்கங்க. இந்த கலவரம் நடந்த ஊரு, சண்டை நடந்த ஊரு, எந்த ஊர்லயாட்டும் மறுபடியும் சண்டை வருதா? வராது. இந்த வீரன் சூரன்லாம் அடி வாங்காத வரைக்கும் தான். அடி வாங்கிட்டா தன்னால ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிருவான். ஏன்னா அவனுக்கு பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாம் இருக்கும்ல, கோடு நாடு எல்லாம் அலையணும்ல. நல்லா ஆய்வு பண்ணி பாருங்க. இந்த சண்டை வந்த ஊரு, பதிலுக்கு வெட்டு நடந்த, கொலை நடந்த ஊர்ல எந்த ஊர்லயாட்டும் மறுபடியும் சண்டை வராது. நான் ஆய்வு பண்ணி தெளிவா சொல்றேன். 2 மக்களுமே கஷ்டத்தை அனுபவிச்சுட்டாங்க. அந்த வராத, திருப்பி அடிக்க முடியாத இடத்துல இந்த நெட்டூர் மாதிரி ஊரு, இந்த மணக்கரை மாதிரி ஊரு, இப்படி ஊரை திருப்பி அடிப்பாங்க. நல்ல ஆம்பளை சத்திரமுகத்தை வந்து அடிக்க சொல்லுங்க பார்ப்போம். ஓடிடுவான், ஓடி இந்த திசை பக்கமே எனக்கு வந்து இருக்க மாட்டான். அதனால காவல்துறையும் நேர்மையான நடவடிக்கை எடுங்க. அடி வாங்குறவனை அடக்காதீங்க, அடிக்கிறவனை அடக்குங்க. அதுதான் சமமான நடவடிக்கை. இந்த பழையங்கோட்டை நடுக்குறிச்சின்னு ஒரு ஊர்ல, பழையங்கோட்டை அருகில் உள்ள நடுக்குறிச்சின்னு ஒரு ஊர்ல பாருங்க, அவங்க மனநிலை எப்படி இருக்கு பாருங்க. அதாவது 2 சமுதாயமும் இருக்கிறாங்க. தேவர் சமுதாயமும் இருக்காங்க, தெய்வேந்திர குல வேளாளர் சமுதாயமும் இருக்கிறாங்க. இங்க தேவர் சமுதாயம் தான் அதிகமா இருக்கிறாங்க, தெய்வேந்திர குல வேளாளர் சமுதாயம் கம்மியா தான் இருக்கிறாங்க. அங்க களத்தியான் சாமின்னு இருக்கிறாரு, களத்தியான் சாமின்னு இருக்கு. அந்த சாமி தான் அந்த மக்களுக்கு துணையா இருக்கிறாரு. நாங்க தான் திருமணம் பண்ணியிருந்தோம், முதல் திருமணம். அதாவது தேவர் தெருவில் ஒரு மெயின் இடத்துல
முத்துராமலிங்க ஐயா சிலை இருக்கிறது. அதே மாதிரி தேவேந்திர குல வேளாளர் சமுதாய தெருவுக்குள்ளதான் அம்மங்கோயில் செவுத்துல ஐயா சுந்தரலிங்கனார் ஒரு படம் வரைஞ்சிருந்துச்சு. அந்த படம் எப்படின்னா குதிரையில இருந்து ஐயா வாழ உருவத மாதிரி இருக்கும். இந்த பக்கம் முத்துராமலிங்க ஐயா அவர் கும்பிட்ட மாதிரி இருக்கும். அப்படி உடனே அது என்ன சொல்லி எடுக்க சொல்றாங்கன்னா, போலீஸ் தான் எடுக்க சொல்லுது. அவங்க சொன்னாங்களா தெரியல, போலீஸ் தான் எடுக்க சொல்லுது. நீங்க முத்துராமலிங்க தேவரை வெட்ட வர மாதிரி இருக்கு இந்த படம், அந்த போஸ் ஆனா ரெண்டு படத்துக்கு எவ்வளவு வித்தியாசம்னா ஒரு 150 மீட்டர் வித்தியாசம் இருக்கும். பாருங்க எவ்வளவு ஒரு கொடுமையை பாருங்க. அவர் கும்பிடுற மாதிரி இருக்காராம், இவர் வெட்ட வர மாதிரி இருக்காராம். அதனால எடுக்க சொல்றாங்க படத்தை. இது சகிப்புத்தன்மை, எவ்வளவு ஒரு சகிப்புத்தன்மை இருக்கு பாருங்க. ஒரு படம் வைக்க கூட உரிமை கிடையாது. உடனே போலீஸ் அங்க ஒண்ணும் செய்ய முடியல, இந்த படத்தை பெயிண்ட் வச்சு அடிச்சிட்டாங்க. எவ்வளவு ஒரு குடும்பம் பாருங்க. இதே மாதிரிதான் எல்லா இடத்தும் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் ஏன் என்றால் இந்த உழைக்கும் மக்கள் எஸ்சி பட்டியலில் இருப்பதனாலதான். என்னுடைய கருத்து என்னன்னா, அது உண்மை இல்லையே. எஸ்சி பட்டியல் அந்த பட்டியலுங்கிறது எல்லாம் உருவாக்கப்பட்டது தானே. அன்னைக்கு தேவைகள் இருந்துச்சு. அதாவது இந்த குறிப்பிட்ட சமூகங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வர முடியல. அதாவது ஐஏஎஸ், ஐபிஎஸ், டாக்டர், இன்ஜினியர், கலெக்டர் அப்படின்னு ஆக முடியல. அதனால அந்த அன்னைக்கு தேவை இருந்துச்சு. இன்னைக்கு திறமை இருக்கவும் மேல வரலாம் படிச்சு. ஆனா அந்த எஸ்சி பட்டியல் இருப்பதனால் எவ்வளவு பிரச்சனையை இந்த மக்கள் சந்திக்க வேண்டியிருக்கு. சுதந்திரமா ஒரு தொழில் பண்ண முடியுதா? பண்ண முடியாது, பண்ண முடியல. ஏன்னா கடை தர மாட்டாங்க. ஒரு முக்கியமான பஜாரா இருந்தா அங்க போட்டி போறாம இருக்கும். இங்க 10,000 ரூபாய்க்கு கிடைக்கிற கடை அங்க 10 லட்சம் தான் கிடைக்கும். 10 லட்சம் நம்மள்கிட்ட அவ்வளவு தரம் பொருளாதாரம் கிடையாது. நம்ம அடிப்படையிலே ஒரு உழைக்கும் மக்கள் தானே இந்த மக்கள். டாஸ்மாக் கடையெல்லாம் இந்த மக்கள் மேல 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 வந்துடக்கூடாதுங்கிற காரணத்தினாலதான். நீ குறிப்பா பாருங்க, டாஸ்மாக் கடையெல்லாம் இந்த உழைக்கும் மக்கள் பகுதியில் தான் அதிகமா இருக்கும். அப்பதானே 800 ரூபாய்க்கு 900 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு வேலைக்கு போயிட்டு இங்க 500 ரூபாய் செலவு பண்ணிட்டு போவோம். அதனாலதான் இன்னைக்கு பொருளாதாரத்தில் அவனால முன்னேற முடியல. இதெல்லாம் ஒரு திட்டமிட்ட ஒரு சதின்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரிதான் நம்ம மக்கள் நடந்துக்கிட்டாங்க. இன்னைக்கு இளைஞர்கள்லாம் அதிகமா எல்லா ஊர்லயுமே, நான் எல்லா ஊர்களையும் இன்னைக்கு திருமண விழாக்க சடங்கு, கல்யாணம், காது குத்துன்னு போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன். கோயில் கூட எல்லா ஊர்லயுமே நம்ம இளைஞர்கள் போதைக்கு ரொம்ப அடிமையா இருக்கிறாங்க. நானும் எவ்வளவோ சொல்லிட்டு வரேன், போதைக்கு அடிமையாகாதீங்க, நல்லா படிங்க, உங்க குடும்பத்தை பாருங்க, நல்லா சம்பாத்தியம் பண்ணுங்க, 4 பேர் மதிக்கிற மாதிரி வாழுங்க என்று. ஆனா இந்த அரசெல்லாம் நம்ம மேல வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி திட்டமிட்டு தான் எல்லா வேலைகளும் செய்யறாங்க. ஏன்னா அவங்க மேல வந்துட்டா நம்மளுக்கு பணிவிட செய்ய வேற ஆளு கிடையாது அப்படிங்கிற மாதிரி. ஆனா இந்த அரசு அப்படி இருக்காது அப்படின்னு நம்புறோம். அண்ணன் விஜய் அவர்கள் அவரே மேடைக்கு சொல்லுவாரு. நான் அதனால அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நேற்று பேசின ஒரு வீடியோவில் கூட அவர் தான் சொல்லியிருப்பேன். அந்த பூவனுக்காக படம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக கிடைச்சிச்சு, எனக்கு ஒரு வாய்ப்பாக கிடைச்சிச்சு. அதுக்கு பிறகு நான் என்னோட உழைப்பில் தான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் உயர்ந்திருக்கேன் அப்படின்ட்டு அவரே. அந்த வாரிசுன்னு ஒரு படம் வந்துச்சு, அவருடைய படம். அந்த படம் பாடல் வெளியீடெல்லாம் அவரே சொல்லுவார். பூவனுக்காக படத்தை பற்றி சொல்லல, உழைப்பை பற்றி சொல்லுவார். என்னோட உழைப்பில் தான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்ட்டு. நான் பூவனுக்காக படம் வேற ஒரு வாய்ப்பு. அது ஆக்சுவலாக
பிரபுதேவா அவர்களுக்கு எழுதின கதையாம். அவரு அந்த நேரத்தில் அந்த நடிக்க மறுத்ததுனால அது வந்து விஜய் அவர்களுக்கு அந்த படம் ஒரு வாய்ப்பா கிடைச்சு. அதுக்கு பிறகுதான் இவர் விஜய் இன்னைக்கு பெரிய பிக்கப் ஆகுறாரு. அதனால விஜய் அவர்களும் அந்த ஒரு கஷ்டப்பட்ட நிலையில தான் வந்திருக்கிறாரு. இந்த மக்களை ரொம்ப நேசிப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த உழைக்கும் மக்களை, இந்த உழைக்கும் மக்கள் கஷ்டங்களை அவர் புரிஞ்சுக்கிடுவார்னு நினைக்கிறேன். அதனால கூடிய விரைவிலே இந்த 5 ஆண்டுலையோ இனி வருங்காலங்களிலோ டாஸ்மார்க்கை படிப்படியா குறைச்சி டாஸ்மார்க்கை மூட நடவடிக்கை எடுப்பார்னு நான் நம்புறேன். இதெல்லாம் நம்மளுக்கு திட்டமிட்ட சதி. இதுல இருந்து நம்ம மாறணும். அரசு 3 நாள் மூடாட்டணும், நாம மாறணும், நாம திருந்தணும். எதுவுமே தேவைன்னா தேவை, தேவையில்லைன்னா தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கணும். மற்ற சமுதாயத்துக்காரங்களுடைய கல்யாண வீடு, சடங்கு வீடு, அதுக்கெல்லாம் போய் பாருங்க. அங்க குடிச்சிட்டு போனா அவங்கள மதிக்க மாட்டாங்க, ஏத்துக்கிட மாட்டாங்க. ஆனா இங்க நிலைமை அப்படி கிடையாது. இங்க குடிச்சிட்டு தான் அவங்க எல்லாமே பண்றாங்க. அந்த மனநிலையிலிருந்து தூர வெளியில வாங்க. குடிச்சா அது நம்ம குடும்பத்துக்கு நல்லது கிடையாது. நம்ம ஃபேமிலி, நம்ம குடும்பம் பாதிக்கப்படும், அடுத்தவன் மதிக்க மாட்டான் அப்படின்னு சிந்திங்க. இன்னைக்கு இளைஞர்கள்லாம் டீ குடிக்க கூச்சப்படுறீங்க, ஆனா பிராந்தி குடிக்க, கஞ்சா அடிக்கிறதுக்கு கூச்சப்பட மாட்டேங்க. அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் நிறைய பேர்ட்ட கேட்பேன், எனக்கு டீ குடிக்க பழக்கம் கிடையாது. அதே மாதிரி சரக்கு அடிக்கிற பழக்கம்லாம் சொல்லுங்க, பீடி சிகரெட் அடிக்கிற பழக்கம்லாம் சொல்லுங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதைத்தான் நான் கண்ணபுரான் எதிர்பார்க்கிறேன். எனக்கு டீ குடிக்கிற பழக்கம் சொல்றீங்களா? அதே மாதிரி சரக்கு அடிக்கிற பழக்கம் எனக்கு கிடையாதுண்ணே, பீடி சிகரெட் அடிக்கிற பழக்கம் கிடையாது சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்கும், உங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கும், உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் இருக்கு. பீடி சிகரெட் அடிக்க, சரக்கு அடிக்க கூச்சல் இல்லை, ஆனா டீ குடிக்க மட்டும் கூச்சமா இருக்கு உங்களுக்கு. என்ன தம்பிங்களா? சிந்திங்க தம்பி, நல்லா சிந்திங்க, நல்லா புத்தகம் படிங்க. அதுக்காண்டி நான் படிக்கதான் புத்தகம் தான் படிக்கணும் இல்லை, நல்ல வரலாற்று புத்தகங்கள் படிங்க, தலைவர்களோட புத்தகம் படிங்க. நம்ம கஷ்டப்படாம எதுவுமே பெற முடியாது. அவங்க திறக்கட்டும் டாஸ்மார்க் கடைய, வீட்டுக்கிட்ட கொண்டு வைக்கட்டும். நமக்கு தேவைன்னு நம்ம குடிக்கணும், தேவையில்ல அதுக்கிட்ட நம்ம ஏன் போவானே? இதுக்கெல்லாம் காரணம் என்னுடைய கருத்து, நம்ம அந்த பட்டியல் சாதியில் இருப்பதனால தான். என்னைக்கு நம்ம பட்டியல் சாதியை விட்டு வெளியேறுதமோ அன்னைக்கு தான் நம்மளுக்கு ஒரு முழுமையான ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் நம்புறேன். உண்மையிலே பட்டியல் வெளியேற்றம் நடந்தால் தமிழ்நாட்டு அரசியல திருப்பி போடும். இந்திய அரசியலில் பேசும் பொருளாகும் பட்டியல் வெளியேற்றம். எல்லாம் நினைக்கிறாங்க தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் மட்டுமே பட்டியலை விட்டு வெளியேறணும்னு சொல்றாங்க. ஏன்னா நான் ஒரு குறிப்பிட்ட காலமா வட மாவட்டத்தில் இருந்திருக்கேன். வட மாவட்டம் கடலூர், வேலூர், சேலம் சிறையில் இருந்தேன். அவங்க வட மாவட்டத்தில் உள்ள அந்த பட்டியல் சாதியில் இருக்கிற சகோதரர்கள் அதை விட்டு வெளியே வர்றதுக்கு ரொம்ப யோசனை பண்றாங்க. ஏன்னா அங்க உள்ள அரசியல் களம் அப்படி இருக்குது. ஆனா தென் மாவட்ட அரசியல் களம் வேற. அங்கேயும் இந்த ஏற்றத்தாழ்வு, பாகுபாடு எல்லாமே இருக்குது.
2 சமூகத்துக்கு இல்லை. ஆனால் தென் மாவட்டங்களில் அது ஒன்று வாய்த்தேறல் மட்டும் இல்லை, கைகலப்பாய் வெட்டுக்குத்துன்னு ஆயிருது. அதெல்லாம் இல்லை, அது உண்மை கிடையாது. இதில் எதுக்கு நடக்கு அப்படின்னு ஆய்வு பண்ணும்போது, நீ எஸ்சி, நான் உன்னோட உயர்ந்தவன், நீ எப்படி என்ன ஏத்து பார்க்கலாம், ஏத்து பேசலாம், இப்படிங்கிற இந்த ஒரே பிரச்சனை தான், வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. வேற சொத்து பிரச்சனையோ பண பிரச்சனையோ எந்த பிரச்சனையுமே கிடையாது. அப்படி ஏதாட்டும் 1-2 அரிதா இருக்கலாம். ஆனா நீங்க எல்லாம் ஆய்வு பண்ணி பாருங்க, 90% நான் பெரியவன் நீ பெரியவன் என்ற பிரச்சனை தான். என்ன, நீ எப்படி நீ எதிர்த்து பார்க்கலாம், எதிர்த்து பேசலாம், எதிர்த்து கேள்வி கேட்கலாம். நான் ஆதிக்கம் செலுத்திட்டு வந்த இடத்துல நீ நிக்கிறிய அப்படிங்கிற ஒரே காரணமாக ஏற்றுக்கொள்ள மனசு இல்லை. நல்ல நண்பர்களா பேசுவாங்க, ஆனா பட்டியல் சாதின்னு தெரிஞ்சா உடனே மனநிலை மாறிடும். நட்பா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இருக்காது. ஏதாவது சின்ன பிரச்சனை வந்துட்டா போதும், எஸ்சி பைய என்னையே எதிர்த்து பேசலாம் அப்படின்னு. அது உண்மையா? உண்மை கிடையாதுல. எப்படி எஸ்சி பையன்னு சொல்ல வர? உன்னை விட நான் எதுல குறைஞ்சிருக்கேன் எஸ்சி பையன்னு சொல்றேன்? சொல்லு. எல்லாமே உருவாக்கப்பட்டது தானே, வர்ணாசிரம அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தானே. பிரம்மனின் நெத்திலிருந்து பிறந்தவன் பிராமணன், மார்பில் இருந்து பிறந்தவன் சத்திரியன், துடையில் இருந்து பிறந்தவன் வைசவன், உள்ளங்காலில் இருந்து பிறந்தவன் சூத்திரன். அதுதான் பெரியார் சொன்னாரு, தந்தை பெரியார் அவர்கள். நான் எங்க அப்பா அம்மாவுக்கு தான் பிறந்தேன், உள்ளங்காலெல்லாம் பிறக்கல, துடையில பிறக்கல, மார்புல பிறக்கல, நெத்தியில பிறக்கல. அதான் உண்மை. நான் எங்க அப்பா அம்மாவுக்கு தான் பிறந்தேன்.